துபாயில் சொகுசு வாழ்க்கை, இலங்கையில் இரத்த வெள்ளம், 12 ஆண்டுகால நிலலோக அரக்கன், பெஸ்லலித் கைதான பரபரப்பு பின்னணி. பெஸ்லலித் யார்? அவர் புரிந்த குற்றங்களின் பின்னணி என்ன? போலீசார் மேற்கொண்ட நுட்பமான புலனாய்வு நடவடிக்கைகள் என்ன? மக்கள் ஏன் வீதிகள் இறங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றார்கள்? இவருக்கு கடந்த கால அரசியல்வாதிகளுக்கும் உள்ள ரகசிய தொடர்பு என்ன? இவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். களுத்துறை தெற்கைச் சேர்ந்த 36 வயதான இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என்று அடையாளம் காணப்பட்டுள்ள பெஸ்லலித் நீண்ட காலமாக வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து கொண்டு இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், கூலிப்படை தாக்குதல்கள் மற்றும் கொடூரமான கொலை சம்பவங்களை இயக்கி வந்ததாக கூறப்படுகின்றது. ஆரம்பத்தில் சாதாரண குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்து பின்னர் நாட்டின் மிகப்பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல்களின் தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்துள்ளார். பொது போக்குவரத்து அல்லது உள்ளூர் வணிக சூழல்களுடன் தொடர்புடைய பின்னணியில் இவருக்கு பெஸ்லலித் என்று புனைப்பெயர் உருவானது. மேல் மாகாணத்தின் அவிசாவளை, ஹன்வெல்ல, பாதுக்க, மீகொட மற்றும் நெலுவந்துருவ போன்ற பகுதிகளில் பயங்கர ஆதிக்கத்தை இவர் செலுத்தி வந்தார். வர்த்தகர்கள், சாதாரண வியாபாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் என்று அனைவரையும் அச்சுறுத்தி கோடியாக பணம் பறிப்பது இவரின் முதன்மை பணியாக இருந்தது. உள்நாட்டில் போலீசாரின் நெருக்கடி அதிகரித்த போது சட்டத்தின் பிடியிலிருந்து தவிப்பதற்காக சட்டவிரோதமான வழிகள் துபாய்க்கு தப்பிச் சென்றார். வெளிநாட்டில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவாறு நவீன தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி இலங்கையில் உள்ள தனது கூலிப்படையை இயக்கி வந்தார். பணத்திற்காக எதையும் செய்ய துணியும் இவரது கும்பல் அவசரப்பட்டு எதிர்ப்பு குரல் உயர்த்துகின்ற எவரையும் இரக்கமின்றி படுகொலை செய்ததாகவே கூறப்படுகின்றது. பெஸ்லலித்தின் இந்த குற்றச்செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கை 2025 ஆண்டு அக்டோபர் 25 ஆரம்பமாகியது. அன்று இலங்கை போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த அதிதீவிர ரகசிய தகவலை அடுத்தே சிறப்பு புலனாய்வு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. 2025 அக்டோபர் 25 போலீஸ் மா அதிபருக்கு லலித் பற்றிய அதிமுக்கியமான ரகசிய தகவல் கிடைத்தது. இலங்கை போலீசாரின் கோரிக்கைக்கு இணங்க இன்டர்போல் அமைப்பினால் பெஸ்லலித்திற்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் கொழும்பு மேல் நீதிமன்ற மற்றும் அவிசாவளை நீதவான் நீதிமன்றங்களால் இவருக்கு எதிராக திறந்த பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. துபாய் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசாரின் மிகச்சிறந்த ஒத்துழைப்புடன் பெஸ்லலித் அந்த நாட்டில் வைத்து அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு அதிகாரிகள் குழு ஒன்று துபாய் விரைந்தது. சட்ட நடைமுறைகளை முடித்து ஆகஸ்ட் 25 அதிகாலை அவரை இலங்கைக்கு எடுத்து வந்தது. இத்தகைய வெற்றிகரமான சர்வதேச பணிக்கு இலங்கை போலீஸ் ஊடக பேச்சாளர், உதவி போலீஸ் அத்தீட்சகர் எஃப்யூ வூட்லர் துபாய் போலீசாருக்கும் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்தார். இலங்கை போலீசார் வெளியிட்ட உத்தியோர்வ குற்றப்பட்டியலின் அடிப்படையில் பெஸ்லலித் எவ்வளவு கொடூரமான குற்றவாளி என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. ஒரு தசாப்தத்துக்கு மேலாக, அதாவது 12 ஆண்டுகள் இவர் நிகழ்த்திய வன்முறைகளாக இரத்தக்கரை படிந்த குற்றங்கள் பல காணப்படுகின்றன. 2013 ஆண்டில் ஹன்வெல்ல பகுதியில் நபர் ஒருவரை கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி பலத்த காயங்களை ஏற்படுத்தியுள்ளார். 2021 ஆண்டு நெலுவந்துருவ தீவைப்பு சம்பவத்தில் இவர் தொடர்புடையதாக கூறப்படுகின்றது. கப்பந்தர மறுத்த ஒரு வணிக வளாகத்திற்கும் அங்கிருந்த சரக்குக்கும் தீ வைத்து நாசமாக்கியுள்ளார். 2021 ஆண்டு நெலுவந்துருவை பகுதியில் தொழிலதிபரின் வீட்டிற்கு முன்பாக சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை கொல்ல முயன்றுள்ளார். 2022 ஆண்டு ஹன்வெல்ல தாக்குதல் முக்கியமான விடயமாக பேசப்படுகின்றது. தனிப்பட்ட மற்றும் கப்பப்பகை காரணமாக 3 நபர்களை கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி படுகாயப்படுத்தியுள்ளார். 2022 ஆண்டு ஹராஸ்பிரா துப்பாக்கிச்சூடில் ஒருவரை சுட்டுக் கொள்வதற்கு சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டும் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. 2023 பாதுக்க இரட்டை கொலை. பாதுக்க பகுதியில் இருவரை ஒரே நேரத்தில் கொடூரமாக சுட்டுக் கொன்ற சம்பவமாகும். 2024 ஆண்டு ஹன்வெல்ல பகுதியில் தனது எதிரி பிரிவைச் சேர்ந்த ஒருவரை சுட்டுக் கொண்டுள்ளார். 2024 ஆண்டு கப்பங்கொடுக்க மறுத்த நெலுந்துருவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரையும் படுகொலை செய்துள்ளார். 2025 ஆண்டு ஹொஸ்கம பகுதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த 3 மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு காயப்படுத்தியுள்ளார். 2025 ஆண்டு கொள்ளுப்பட்டியில் சக்தி வாய்ந்த T56 ரக தானியங்கி துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை குற்றச்செயல்களுக்காக மற்றும் ஒரு சந்தேக நபருக்கு கடத்தி கொடுத்துள்ளார். 2025 ஆண்டு மீகொட பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரை திட்டமிட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளார். 2025 ஆண்டு மீகொட கொலை சம்பவத்தின் போது போலீசார் அல்லது பொதுமக்கள் தங்களை தொடர முடியாதபடி பயமுறுத்துவதற்காக வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார். இவ்வாறு பல குற்றங்கள் இவர் செய்ததாக போலீஸ் தரப்பில் அறிக்கைகள் கூறுகின்றன.
பஸ்லத்தின் கைது என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட குற்றவாளியின் கைது மட்டுமல்ல, அது இலங்கையின் சீரழிந்த அரசியல் மற்றும் நிழலுலக பிணைப்பின் சட்டையை உரித்து காட்டியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர மிக முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த காலங்களில் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற பல அரசியல்வாதிகள் இந்த சர்வதேச குற்றவாளிகளுடன் சேர்ந்து சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து வந்தார்கள். சமீப காலமாக நாட்டில் ஆங்காங்கே நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அனைத்தும் கடந்த கால அரசியல் குற்றவியல் தொடர்புகளுக்கான ஆதாரங்களை அளிப்பதற்காக அரங்கேற்றப்பட்ட சம்பவங்களாக இருக்கலாம் என்று கூறுகின்றார். பேஸ்லெட் போன்ற ஒரு குற்றவாளி 12 ஆண்டுகளாக தொடர்ந்தும் கொலைகளையும் கப்பம் பறித்தலையும் செய்ய முடிந்தது என்றால் அதற்கு பின்னணியில் அரசியல்வாதிகளின் அபயக்கரம் இருந்தது என்பது வெளிப்படை என்று கூறுகின்றார். வெளிநாடுகளில் தங்கியிருந்த குற்றவாளிகள் பிடிபடும் சூழ்நிலை உருவானதும் உள்நாட்டில் அவர்களுக்கு உதவிய அரசியல்வாதிகள் தங்களை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்ற பயத்தில் சாட்சிகளையும் முன்னாள் சகாக்களையும் சுட்டுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். கடந்த காலங்களில் போலீஸ் மற்றும் சட்ட அமைப்புகள் அரசியல்மயமாக்கப்பட்டதால் இத்தகைய குற்றவாளிகளுக்கு ரெட் நோட்டீஸ் இருந்த போதிலும் வெளிநாடுகளிலும் மாளிகைகளிலும் சொகுசு வாகனங்களிலும் சுதந்திரமாக வலம் பெற முடிந்தது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இத்தகைய அரசியல் நிழலுலக பிணைப்பை அறப்பதாக உறுதியளித்துள்ளதுடன் குற்றவாளிகளின் பின்னணியில் உள்ள சக்தி வாய்ந்த நபர்களையும் சட்டத்தில் முன் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதற்காக தீவிரமாகவும் களமிறங்கியுள்ளது. பேஸ்லெட் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் மூலம் உழைத்த கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள், வீடுகள், வாகனங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை கண்டறிவதற்காகவே சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசேட விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக உழைக்கப்பட்ட 3878 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களையும் அரசாங்கம் பொறுப்பில் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. குறிப்பாக மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைகளின் முடிவில் இவை அனைத்தும் முழுமையாக அரசுடைமையாக்கப்படும். இதுபோன்ற பொருளாதார கடப்பாறை பிரயோகம் குற்றவாளிகளின் நிதி பலத்தை முற்றாக முடக்கும் என்று அரசு நம்புகின்றது. இலங்கை போலீசாரின் சர்வதேச பிரிவு கடந்த 2 ஆண்டுகளில் அடைந்துள்ள முன்னேற்றங்களையும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புள்ளிவிவரங்களுடன் வெளியிட்டிருக்கின்றார். மீட்கப்பட்ட ரெட் நோட்டீஸ் குற்றவாளிகள் 2024 2026 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் 42 பேர் அடங்குகின்றார்கள். இதில் பேஸ்லெட் உட்பட 42 பேர் அடங்குவதாக கூறப்படுகின்றது. எதிர்காலத்தில் வரவழைக்கப்பட உள்ளவர்களாக மேலும் 109 சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வருகின்றார்கள். சிறப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் இருதரப்பு உறவுகள் மூலம் 38 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டுள்ளார்கள். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள மேலும் பல குற்றவாளிகளை விரைவில் இலங்கை கொண்டுவர ஏற்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பேஸ்லெட்டின் கைது செய்தி வெளியானதுமே அவரது அச்சுறுத்தலால் பல ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்த மக்கள் வீதிகள் இறங்கி அதை கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஹன்வெல்ல, பத்திரேகர, மீகொட, கலகெதர மற்றும் நிலவந்துடுவ ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். பல இடங்களில் அரசாங்கத்திற்கும் இலங்கை போலீசாருக்கு நன்றி தெரிவிக்கும் பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. அந்த பகுதி மக்கள் போலீசாரிடமும் ஊடகங்களிடம் தெரிவித்த கருத்துக்கள் நெஞ்சை உருக்குவையாக இருந்தன. சிறிய கடை வைத்துள்ள வியாபாரிகள் முதல் வீதியில் பிச்சை எடுக்கும் ஜாசகர்கள் வரை எவரையும் இவன் விட்டு வைக்கவில்லை. அனைவரிடமிருந்து லட்சக்கணக்கான கப்பம் பறித்தான். பணம் தராவிட்டால் கடைகளுக்கு தீ வைப்பான் அல்லது சுட்டுக் கொண்டு விடுவான். இன்றோடு இந்த அரக்கனின் ஆட்டம் முடிந்தது, நாங்கள் நிம்மதியாக மூச்சு விடுகின்றோம் என்றனர். ஒரு குற்றவாளியின் கைது சமுதாயத்தில் எந்தளவிற்கு அமைதியின் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது. பேஸ்லெட் என்பவனின் கைது இலங்கை குற்றவியல் வரலாற்றில் ஒரு மைல்கல் என்பதில் மாற்று கருத்தில்லை. இருப்பினும் இத்துடன் பணி முடிந்துவிடவில்லை. போலீசார் மற்றும் நீதித்துறையின் முன்னால் சில சவால்களும் உள்ளன. அவிசாவளை நீதவான் நீதிமன்றம் மற்றும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை விரைவுபடுத்தி இவனுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் இவனுக்கு பின்னணியில் இருந்து பாதுகாப்பளித்த அரசியல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள எஞ்சிய 109 பேரையும் விரைவாக நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.